ப்ராடா ஒன்று கேட்குறேன். இப்போ நிறைய பேர் வந்து நடிப்புன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்புன்னா இது அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதை? சரி, இது வந்து நிறைய இன்ஸ்டியூட் எல்லாம் போய் நீங்கள் மெத்தட் ஆஃப் ஆக்டிங் அதெல்லாம் கற்றுக்கங்க, அது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது விருப்பப்பட்டவங்களுக்கு நல்லதாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் அதில் இன்வால்வ் ஆகி நான் பண்ணுறது மட்டும் வரைக்கும் உள்ள ஆக்டிங் தான் எனக்கு தெரியும். நான் நேற்றுக்கே ப்ரிப்பேர் பண்ணி அந்த சீனில் எப்படி பண்ணலாம் எனக்கு வராது. அது எனக்கு வந்ததில்லை. ஒருவேளை நான் அந்த மாதிரி ஸ்கூல்லேயே வந்ததுனால இருக்கும். புரியுது. அப்போ இருந்த டைரக்டர்ஸ் எல்லாம் கேமராக்கு முன்னாடி வந்து நின்னதுக்கப்புறம் தான் நீங்கள் இதுதான் பண்ணணும்னு சொல்லுவீங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. கேமராக்கு முன்னாடி வரும்போது இதுதான் கேரக்டருமா இப்படி இருக்கும். இப்போ இவன் நீங்கள் வர்றீங்க, வரும்போது அவர் தான் உங்கள் ஹஸ்பண்ட் கேரக்டர், நீங்கள் பேசுகிறீங்க, அப்போ அவர் கோவப்படுறாரு, கோவப்பட்டவுடனே நீங்கள் கொஞ்சம் ஃபீல் ஆகி அப்படியே நிற்கிறீங்க, ஓகே ரெடி வாங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான். ஸோ ஒரு கட்டாயத்தின் காரணமாக தான் இந்த ப்ராசஸே உங்களுக்குள்ள புகுந்துச்சுன்னே சொல்லலாம் இல்லையா? இருக்கலாம். நம்ம இந்த காலப்போக்கில் வந்து டெய்லி சமையல் பண்ணுற ஒரு சமையல்கார மாதிரி ஆகிட்டோம். இதுக்கு உப்பு இப்படி தான் இருக்கும், இதுக்கு வந்து இது காரம் இவ்வளோ தான் வேணுங்கிற மாதிரி ஆகிட்டோன்னு தான் சொல்லணும். உங்களால் அவ்வளோ குவிக்காக தொலைய முடியுது அந்த அந்த மொமெண்ட்டுக்குள்ள. அப்படி அதுதான் சொல்கிறேனே, நம்ம வந்து ஆமாம். சில பேர் சொல்லுவாங்க நம்ம புக்கில் பார்த்து பார்த்து சமைக்கணும். சமையலும் சங்கீதமும் செஞ்சாதான் அது எப்படி வந்திருக்குன்னு தெரியும். நீங்கள் புக்கில் படிச்சுக்கிட்டே இருந்துட்டு நல்லா மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றிட்டு இதெல்லாம் சொல்லலாம். நீ அதை செஞ்சு காமி, சாப்பிட்டு பார்த்தல நாங்கள் சொல்லணும். நல்லா இருக்கு. அதே மாதிரி சங்கீதம் புத்தகத்தில் பார்த்து இந்த சா வந்து பெரிய பா, சா பா வந்து சின்ன பா சொல்லிட்டு இருக்கல, எங்க பாடு பார்ப்போம் அப்படின்னா தான் தெரியும். பெரிய சாவும் வரல, சின்ன பாவும் வரல, ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே வரல. ஸோ இது அந்த மாதிரி தான் ஆக்டிங்கும். அந்த மாதிரி தான் ஆக்டிங்க. நான் வந்து இப்படி வந்துட்டு அப்படியே பயங்கரமாக நான் பெர்ஃபார்ம் பண்ணேன், அப்படியே ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்தேன். பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப நாங்கள் நமக்கு தெரியும் நீங்கள் என்ன தான் பண்ணுறேங்கிறத பொறுத்து எனக்கு ஒரு உன்னுடைய ஆக்ஷனுக்கு எனக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல. ஸோ ஆக்டிங்கில் இது ரெண்டுமே முக்கியம் தானே, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். அதில் நிறையா விதங்கள் இருக்குது.